ஹாய்! அப்புறம் மேலேருந்து பாத்திரம்லாம் எடுத்து போட்டு கழுவலாம். ஏன்னா வீடு ஷிஃப்ட் ஆகும்ல. அதனால சரி ஃபஸ்ட்டு புது பாத்திரத்தலாம் எடுத்து யூஸ் பண்ணாத பாத்திரம்லாம் எடுத்து கழுவி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒன்னொன்னா எல்லா வேலையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் எடுத்து கழுவி வச்சுட்டு, உள்ளே போய் பார்த்தா அவரு செல்ஃப்ல இருந்த எல்லா பொருளையும் எடுத்து போட்டுட்ருந்தாரு. அவ்வளோ பொருள் மேலே இருந்து எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் நிறைய வேண்டாத குப்பைங்க. இந்த கட்டைப்பை, பேப்பரு அது இதுன்னு தான் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா அவரு எடுத்து போட்டுட்ருந்தாரு. இந்த பேகுக்குள்ளேலாம் பாப்பாங்களோட குழந்தையில வாங்கின பெட்டு அதெல்லாம் தான் இருந்துச்சு. ஒருபடியாக செல்ஃப்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்ட பின்னாடி அப்புறம் பீரோ மேலே இருந்தாலும் எடுத்து போட்டார். நாங்கள் குப்பையே ஒரு 3-4 சிங்கு போய் போட்டு வந்திருப்போம். அவ்வளோ குப்பை வந்துச்சு அந்த பேக்லேயே. நிறையா குப்பை அப்புறம் போய் போட்டு இன்றைக்கும் வேலை இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மேலே பெட்ரூம் செல்ஃபு, கிச்சன் செல்ஃப்லேருந்தே வந்து பை குப்பையெல்லாம் எடுத்திருக்கு. அடுத்து கிச்சனில் இருக்கிறதெல்லாம் எவ்வளோ வருதுன்னு தெரியல. ஒன்றா தான் எடுத்து பார்த்தா தான் தெரியும் இன்றைக்கி எவ்வளோ குப்பை வருதுன்னு. நாங்கள் வந்து வண்டியில் ஃபஸ்ட்டு பொருளெல்லாம் ஏற்றிடுவோம். அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு தான் நாங்களே போவோம். தங்கச்சி காலேஜ்